பாராளும் தசரதன் பாகியமாய் பாயசம் வைத்ததொரு பாத்திரமாய். பாராளும் தசரதன் பாகியமாய் பாயசம் வைத்ததொரு பாத்திரமாய். சீராளும் கோசலைக்கு வாய்த்ததுமாய் தினகரன் குலத்திற்கொரு நேத்திரமாய். சீராளும் கோசலைக்கு வாய்த்ததுமாய் தினகரன் குலத்திற்கொரு நேத்திரமாய். தீராத பரமானந்தம் தரு திருத்தவர் கௌஷிகரும் கேட்டது. தேடி வந்த தாடகையனும் அதற்கி தேவலோகமுனவும் கணை போட்டது. யாராலும் இயலாத சிவதனுஷை அலட்சியமாக வளைத்து போட்டது. அழகாகின ஜனகன் மகளை திருமணம் கொண்டு அயோத்தி நகர் மீட்டது. ஸ்ரீராம ஜெயமே ஜெயம். ஸ்ரீராம ஜெயமே ஜெயம். செல்வத்திலே முதலாகிய வேதம் செய்வதிலே தலையாகிய போதம் உய்வதிலே முதலாகிய நாதம் உலகத்திலே முதலாகிய கீதம். ஸ்ரீராம ஜெயமே ஜெயம். கண்ணன், சாய்ராம் வித்யுத், நீங்க ரெண்டு பேரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தது ஒரு ஓரமா உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. என்ன யாரோட காம்போசிஷன் இது? சாய்ராம், இது ஸ்ரீமான் ஊத்துக்காடு வெங்கட கவியோடைய காம்போசிஷன். இதில் நீங்கள் ஒன்று அப்சர்வ் பண்ணியிருப்பேன், ரொம்ப ஃபெமிலியரான இன்சிடென்ட்ஸ்லாம் இந்த காம்போசிஷனில் வருது இல்லையா? ஆமாம். அவருடைய ஜீனியஸ் எப்படின்னா, ஸ்ரீ ஊத்துக்காடு வெங்கட கவி சம்பூர்ண ராமாயணத்தையும் 5 ஸ்டான்ஸால ஒரு காம்போசிஷனாக பாடி முடிச்சிருக்கார். இப்போ நாங்கள் பாடினது அந்த யஜ்ஞம் வளர்த்து அந்த பாயசத்தை சுமித்ரா கைகேயி கௌசல்யாட்ட கொடுத்து தினகர குலத்திற்கே நேத்திரமான ஸ்ரீராமச்சந்திரனுடைய ஆவிர்வாவம்லேருந்து சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டு திரும்பி அயோத்தியா வர அந்த எபிசோட் வரைக்கும் இன்றைக்கி நம்ம பாடியிருக்கோம். ஸோ அது போக இன்னும் ஃபர்தராக அவர் முழு ராமாயணத்தை பலஸ்ருதியோட காம்போசிஷன் பண்ணியிருக்கார். ரேர் காம்போசிஷன் இன் தமிழ். இப்போது என்னத்துக்காக இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும்? அண்ணா, ஊரில் சீதாராம கல்யாணம் நடக்க போகிறது, அதுக்கு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சீதாராம கல்யாணம் அப்படின்னும் பொழுது எனக்கு சுவாமியோட ராமகதா ரசவாகினி தான் ஞாபகம் வருது. சுவாமி என்ன சொல்லியிருக்காருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அதில் சீதாராமர் கல்யாணத்தை பற்றி சில விஷயங்கள் ஞாபகம் இருக்குன்னா, அதாவது சீதாராமரோட கல்யாணம் புருஷ பிரகிருத்தியுடைய ஐக்கியமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்கார் சுவாமி. சின்ன வயசில் சீதா பிராட்டி விளையாட போகும்போது பந்து எங்கேயோ ஒரு பெட்டி கடியில் போனதாகவும், அது சிவதனுஷ் அந்த பெட்டியில் இருந்ததாகவும், அதை சீதா பிராட்டி ஒரு இடது கையிலேயே அப்படி தூக்கி ரொம்ப அனாயாசமாக எடுத்து அந்த சைடு வச்சதாகவும் ஜனகர் அதை பார்க்குறார். பார்த்த உடனே முடிவு பண்ணுறாராம், இந்த மாதிரி ஒரு பராக்கிரமம் உடைய ஒரு ஆண்மகனுக்கு தான் சீதா பிராட்டியை திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியாக ராமர் விஸ்வாமித்திரரோட அங்கே வரும்பொழுது ஸ்வயம்வரத்தில் சிவதனுஷை எடுத்து அதில் நாணை மீட்டும் பொழுதே சிவதனுஷை 2ஆக உடையிறது. அப்படி அந்த சிவதனுஷை உடைச்சதுக்கப்புறம் ஜனகர் ராமர்கிட்ட போய் இந்த மாதிரி சீதா மாதாவை நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கும்பொழுது கூட ராமர் நான் அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுலேயே ராமர் நமக்கு என்ன ஒரு கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னாக்கா, அம்மா அப்பாவோட சொல் பேச்சை மீறி
நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, அவளோட பெர்மிஷன் இல்லாமல் எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் சரி எந்த விஷயமுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியுது. கண்டிப்பாண்ணா. அப்புறம் 4 நாள் கல்யாணம் நடந்ததா சுவாமி சொல்றார். ஓகே. அதாவது ஒவ்வொரு நாளும் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றாரு. அதாவது ஒரு நாள் ஃபார் இன்ஸ்டன்ஸ் பிரைட் குரும் 2 பேருடைய அந்த வம்சத்தை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அவளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாளாம். ஓகே. அப்புறம் வந்து இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா அந்த நிச்சயதார்த்தத்தில் இன்னாருடைய வம்சத்தில் வந்து பேரன் அந்த மாதிரி. ஸோ இவாளோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாமும் கொடுத்துருப்பா. அண்ட் ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு போய் அழைக்கிறது, ஒரு நாள் அதே மாதிரி ஒரு 4 நாள் கல்யாணம் நடந்ததா சுவாமி ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் அந்த ராமகதா ரசவாகினியில். அதுக்கப்புறம் ஜனகர் வந்து இந்த மாதிரி கன்னியாதானமாக நான் சீதா மாதாவை கொடுக்க போகிறேன், நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொன்னதுக்கு ஸ்ரீராமர் வந்து இக்ஷ்வாக்கு குலத்தில் நாங்கள் தானம் வாங்கி பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாராம். இது சுவாமி சொல்கிறார் அந்த டிஸ்கோர்ஸில். அதனால சீதா மாதா கன்யாவை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தானமாக இல்லாமல், அதாவது தானம்ங்கிறத சொல்லாமல் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதான் பிரகிருதி புருஷ சம்பந்தம் அப்படின்றது ஆயிடுறது இங்கே. ஆமாம். இதில் தாத்பரியமாகவும் சுவாமி ஒன்று சொல்கிறார். அதாவது பிரம்ம ஜானம் அடையணும்னா தேகாபிமானம் அப்படிங்கிற சிவதனுஷ உடைக்கணும், அப்பதான் ஐக்கியம் சம்பவமாகும் அப்படிங்கிற தாத்பரியத்தையும் அந்த டிஸ்கோர்ஸில் சுவாமி சொல்கிறார். இது நீங்கள் இப்போ இந்த சிவதனுஷ் உடைக்கிறத பற்றி சொல்கிறச்சே நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ராமர் வந்து இந்த சிவதனுஷை இடது கையால் தூக்கி தன்னுடைய ஒரு காலை வந்து அந்த தனுஷோட கீழ் பகுதியில் வச்சுட்டு அதை அந்த நான் ஏற்றுற சமயத்தில் அந்த மேல் பக்கம் இருக்கிற அந்த தனுஷோட அந்த அப்பர் டிப் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை நினைக்கிறதா. அதாவது அந்த வில்லோட கீழ்ப்பகுதி மாத்திரம் ராமனுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சிருந்து இவர் ஏற்றத்துக்கு முன்னாடி அதுவே உடஞ்சு விழுந்துருதான், விழுந்து ராமனுடைய பாத சம்பந்தம் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது மாதிரி ஒரு உயிரற்ற ஜடப்பொருளுக்கு கூட வந்து பக்தி. ஸோ அந்த ராமர் மேலே அப்படி ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னுட்டு. ஸோ இதே வந்து சுவாமி வந்து April 14th 1989 அந்த டிஸ்கோர்ஸில் வந்து சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, ராமருடைய ஜனனமே வந்து எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். அதுக்கு தான் வந்து ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தர்மத்தின் முழு உருவமே, அதாவது தர்மமே ஒரு வடிவம் எடுத்து வந்தால் எப்படி இருக்கும்னா அதுதான் ராமர் அப்படிங்கிறத மாதிரி சுவாமி சொல்கிறார். சுவாமி அதே மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சம்மர் கோர்ஸ் ஆன் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இது வந்து ஒரு மேல வந்து பிருந்தாவனில் இந்த சம்மர் கோர்ஸ் நடக்கிறதே சுவாமி வந்து இந்த ராமாயணம் பற்றி தான் நிறைய பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்கோர்ஸ் ஐ திங்க் அது வந்து 27th May 1996ன்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்கோர்ஸில் சுவாமி என்ன சொல்கிறாருனாக்கா, பொதுவாக எல்லாருமே ராமாயணம்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் பாடினீங்க இல்லையா அந்த பாயசம் சாப்பிட்டதால ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்ருகனர் ஜனனமாச்சு. அதுக்கப்புறமா அவங்க சீதாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க, காட்டுக்கு போனாங்க. அங்கே ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போனான். அப்புறம் இவர் அங்கே போய் இலங்கைக்கு போய் ராவண வதம் பண்ணி சீதம்மாவை கூட்டின்னு திரும்ப இங்கே வந்து பட்டாபிஷேகம் ஆச்சு அப்படின்னு ஒரு சினிமா கதை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது அப்படிங்கிற சுவாமி. ஸோ தேர் ஆர் சோ மெனி ஒரு இன்னர் மீனிங் நிறைய இருக்குது ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் சுவாமி சொல்லிட்டு, சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, தசரதர் அப்படின்னா என்னன்னாக்கா இந்த உடம்பு அப்படிங்கிற தேர் தான் தசரதன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அயோத்தியா அப்படிங்கிறது வந்து ஹார்ட். ஏன்னா அயோத்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா யுத்தத்தால் ஜெயிக்க முடியாத ஒரு நகரம் தான் அயோத்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்மளால் வந்து ஜெயிக்க முடியாத ஒன்று அப்படின்னாக்கா நம்மளுடைய மனசு. அதுக்கு தான் சுவாமி வந்து மனசை வந்து அதாவது ஹார்ட் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த ஹார்ட்டுங்கிறது வந்து இந்த தேகத்தில் நடுப்பகுதியில் இருக்குது. ஸோ இந்த தேகத்தை இயக்கிறது வந்து பஞ்ச இந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், அதுதான் தசரதன் அப்படிங்கிறார் சுவாமி. ஸோ இந்த பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் வந்து 3 குணங்கள், சத்விக், ராஜசிக், தாமசிக். ஸோ அது வந்து கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி அப்படிங்கிறார். ஸோ இவங்க பெற்றெடுக்கிற 4 குழந்தைகள் தான் வந்து ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருகுனர் சொல்கிறோம். இதை வந்து சுவாமி என்ன சொல்கிறாருனாக்கா தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படிங்கிறது. ஸோ இந்த தர்மத்தின் அவதாரமாக இருக்கக்கூடிய ராமர் வந்து பிரக்ஞாவை தேடி போகிறார். பிரக்ஞாங்கிறது தான் சீத்தம்மா. அந்த பிரக்ஞா அப்படிங்கிறதுக்கு சுவாமி என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ், ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறார் சுவாமி. ஸோ அந்த சீத்தம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறார்.
ஸோ இவங்க எல்லாரும் கல்யாணம் ஆன பிறகு காட்டுக்கு போக நேரிடுறது. ஸோ அது வந்து அஜ்ஞானம் அப்படிங்கிற சுவாமி. அந்த காடு அப்படிங்கிறது வந்து ஒரு அஜ்ஞானம், அதுக்குள்ள பிரவேசம் பண்றாங்க. பண்ணும்பொழுது அங்க ராவணன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து சீத்தம்மாவை கடத்திட்டு போறார். ஸோ அப்போ வந்து அந்த சீத்தம்மாவை விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமருக்கு வந்து அந்த காட்டில் 2 பேரை வந்து ராமர் வந்து எதிர்கொள்றார். அவங்க வந்து வாலி, சுக்ரீவன். ஸோ அதுக்கு சுவாமி என்ன சொல்றாருன்னா விவேகி, அவிவேகி அப்படிங்கிறார். வாலிக்கு வந்து இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு குணம் இல்லையாம். அதே வந்து சுக்ரீவனுக்கு அது இருந்துதான். ஸோ அதனால சுவாமி என்ன பண்ணாராம், வாலியை சம்ஹாரம் பண்ணிட்டு சுக்ரீவனோட நட்பை எடுத்துட்டாராம். ஸோ இவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த சம்சார சாகரம் அப்படிங்கிற அந்த ஓஷனை கடந்து தானே போறாங்க. அந்த ஓஷனை கடந்து போறதுக்கு யாரோட ஹெல்ப் தேவைப்பட்டது? ஹனுமனோட ஹெல்ப். ஸோ அந்த ஹனுமன் சுவாமி என்ன சொல்றாரு, தைரியம் அப்படிங்கிறார் சுவாமி. நம்ம சொல்லுவோம் இல்லையா, புத்தி பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் ரோகதாம் அப்படின்னு. ஸோ அந்த ஹனுமன் ரெப்ரசன்ட்ஸ் தைரியம். ஸோ அந்த தைரியத்தோட துணையோட அந்த சம்சார சாகரத்தை கிராஸ் பண்ணி இலங்கைக்கு போனப்போ அங்கேயும் வந்து சுவாமி வந்து 3 குணங்களை எதிர்கொள்றார். சத்வீகம், ராஜசிக்கம், தாமசிக்கம். ஸோ இதில் என்ன ஆகுது, தாமசிக்கமான கும்பகர்ணனை வதம் பண்றார், ராஜசிக்கமான ராவணனையும் வதம் பண்றார், சாத்வீகமான விபீஷணனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். ஸோ அந்த சாத்வீகமான விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணின பிறகு அவருக்கு சீத்தம்மா கிடைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சீத்தம்மாங்கிற பிரக்ஞா என்ன ஆயிடுறது அப்படின்னாக்க அனுபவ ஞானம் ஆயிடுறது. ஸோ இது சுவாமி என்ன சொல்றாருனாக்க நம்மளுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ், ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் இதெல்லாம் வந்து அனுபவ ஞானம் இருந்தாதான் அதோட வந்து பலன் ஜாஸ்தி அப்படின்னு. ஸோ இது மாதிரி ராமாயணத்துல நடக்கக்கூடிய நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் ஒரு கேரக்டருக்கு பின்னாடியும் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சுவாமி சொல்றாரு. ஸோ இது மேலோட்டமாக வந்து இது ஒரு கதை அப்படிங்கிற மாதிரியோ இது ஒரு இதிகாசம் புராணம் அப்படின்னு நம்ம பார்த்தா போராது. இன்னைக்கும் நம்ம ஒருத்தரோட வாழ்க்கையிலையும் வந்து இந்த ராமாயணம் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சுவாமி சொல்லியிருக்கார். மேபி நீங்கள் கூட பால் விகாஸ்லேருந்து எதான படித்ததை சொல்லலாம். எனக்கு பால் விகாஸில் சொல்லி கொடுத்த ஒரு சின்ன கதை எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. என்ன ஆகுறதுன்னா, பால்ய காலத்தில் 4 அண்ணா தம்பிகளும் விளையாடின்னு இருக்கா, ஒரு கேம் விளையாடின்னு இருக்கா. அப்போது என்ன ஆகுறது, கேம் விளையாடி முடிக்கிறா எல்லாரும். ஸோ டயர்ட் ஆகிடுறா. நேச்சுரலி ஸ்மால் கிட்ஸ் வில் கெட் டயர்ட், ரைட்? ஸோ அதனால எல்லாரும் டயர்ட் ஆகுறா. ராமர் வந்து டயர்டாகி கௌசல்யா மடியில் போய் உக்காந்துக்கிறார். ஆனால் சந்தோஷமாக உட்காடுறார். என்னடா ராமா, விளையாடிட்டு வந்திருக்கியே, இவ்வளோ டயர்டாக இருக்கியே, ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னால் அவர் சொல்கிறார், அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் பரதன் என்னோட பிரிய தம்பி தான் கேமை ஜெயிச்சுட்டு வந்திருக்கான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரதன் ஜெயிச்சதுன்னு அப்படி சொன்னான். சில நேரம் கழித்து என்ன ஆகுறதுன்னா, பரதர் வர்றார். ஆனால் பரதர் வந்து அழுதுண்டே வந்துட்டு இருக்கார். என்னடா நீ தான் கேமை ஜெயிச்சுட்டியே, அப்புறம் ஏன் வந்து அழுற என்கிட்டன்னு கௌசல்யா கேட்கறச்சே அவர் சொல்கிறார், அம்மா ராமர் தான் ஆக்சுவலி ஜெயிக்க வேண்டியது. அவர் வந்து எனக்காக வந்து தம்பி ஜெயிக்கணும் அந்த பெருமைக்காக அவர் கேமை தோத்துட்டு எனக்கு வந்து அந்த சான்ஸ் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறா. அப்போ என்ன புரியறதுன்னா, ஒரு ஐடியல் எல்டர் பிரதர் எப்படி இருக்கணும்னா, தம்பிக்கு பெருமை சேர்றதுக்கு எத்தனை எஃபர்ட் எடுக்கணுமோ அதை எடுக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கார். அண்ட் அதே மாதிரி பரதன் வந்து அவர் அண்ணாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு லவ், அவ்வளோ ஒரு பிரதர்லி அஃபெக்ஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் தட் நியாயமாக ஒரு கேம் ஜெயிச்சார்னா அது ராமராக தான் ஜெயிக்கணும். ஆனால் வந்து இப்படி அவர் வந்து எனக்கு அந்த கேம் ஜெயிக்கணும்னு என்கிட்ட விட்டுட்டாரேன்னு ஆயிடுத்து. அலாங் தோஸ் லைன்ஸ் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. சுவாமி வந்து இந்த சின்ன கதை முடிச்சுட்டு, அட் தட் டைம் பிரதர்ஸ் வேர் என்கேஜ்ட் இன் சுப்ரீம் லவ், இப்போ பிரதர்ஸ் ஆர் கோயிங் டு சுப்ரீம் கோர்ட்னு ரொம்ப ஹாஸ்யமாக சொல்லுவார். நம்ம பால்ய பருவத்தில் எந்த காலத்துலையும் இருக்கும் பொழுதும் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எவ்வளோ ஒத்துமையாக இருக்கணும், அந்யோன்யமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு இருக்கு. நீங்கள் சொல்லும்போது எனக்கு மேலும் ராமாயணத்துலேருந்து இந்த சில பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வருது. அதாவது 4 பிரதர்ஸும் ரொம்ப யுனைட்டடாக இருந்தாங்க. கண்டிப்பாக. அதில் பார்த்தோன்னா லக்ஷ்மணன் வந்து 14 வருஷமும் ராமரோடையே இருந்தார். காட்டு வனவாசமும் ராமரோடையே போய் 14 வருஷமும் அண்ணாவோட ஒவ்வொரு தேவையும் பார்த்து 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 செஞ்சுட்டு இருந்தார். ஈவன் லக்ஷ்மணன் அந்த இந்திரஜித்தோட பானத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் கூட ராமர் சொல்றார், உன்ன மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறது எவ்வளோ பாக்கியம் அப்படின்னு ராமாயணத்தில் ராமரே சொல்றார். இன்ஃபேக்ட் ராமர் சொல்லும்போது
சீத்தம்மா மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைப்பா, இந்த மாதிரி எல்லா உறவுகளும் கிடைக்கும். ஆனால் லக்ஷ்மணன் மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுங்கிறது வந்து எனக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு. ஸோ அகைன் இங்கேயும் பார்த்தோம்னாக்கா அந்த ஐடியல் பிரதர்ஹுட், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம எப்படி இருக்கணும் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இதில் இருந்தோம். அதே மாதிரி பரதனோட சத்ருக்னனும் 14 வருஷம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அந்த ராஜ்யத்தை வந்து எப்படி ராம பாதுகாவோட அவள் வந்து ராஜ்யத்தை நடத்திட்டு இருந்தா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய லெசன். இன்னொரு லெசன் வந்து பித்ருவாக்கிய பரிபாலனம். அதாவது தசரதர் வந்து காட்டுக்கு போக சொன்னதுனால அந்த வார்த்தையை வந்து அப்பாவோட வார்த்தையை நான் வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு, கம் வாட்மே நான் வந்து கண்டிப்பாக அந்த வேர்டை வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து டு வாட் எக்ஸ்டென்ட்னா, அதாவது லக்ஷ்மணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே லங்காவே நன்னா இருக்கே, இங்கே வந்து நம்ம ராஜ்யம் பண்ணலாமே, அயோத்தியாவில் தான் பரதன் நல்லா ராஜ்யம் நடத்தின்னு இருக்கானே அப்படின்னு சொன்னது கூட இல்லை, வனவாசம் தான் இந்த பீரியட், அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்து அயோத்தியாவுக்கு தான் போகணும், அதுதான் வாக்கு, அப்பாவுக்கு வந்து கொடுத்த வாக்கு அப்படின்னு சொல்லி அது சொல்கிறார். எனக்கு நீங்கள் இதை சொல்லும்பொழுது இன்னொன்று ஞாபகம் வருது. இப்போது இந்த பித்ருவாக்கிய பரிபாலனம் சொல்கிறச்சே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, லக்ஷ்மணன் வந்து ராமரையே வந்து லங்காவை ஆள சொல்லும் பொழுது, இல்லை இது மாதிரி பித்ருவாக்கிய பரிபாலனம்னால நம்ம வனவாசம் முடிஞ்சு நம்ம திரும்ப அயோத்தியாவுக்கு தான் போகணும் போது, இன்ஃபேக்ட் சுவாமி வந்து விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கும் பொழுது கூட அந்த இலங்கை நகரத்துக்குள்ள ராமர் பிரவேசிக்கலையாம், லக்ஷ்மணன் தான் அங்கே இருந்து வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாராம். அதே மாதிரி கிஷ்கிந்தா நகரத்துக்குள்ள கூட போலையாம் சுவாமி. வாலி வதம் ஆன பிறகு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சதுக்கு கூட லக்ஷ்மணன் தான் போனாராம். ஸோ அது எந்த அளவுக்கு அவர் வந்து ராமர் காட்டில் இருக்கார், லக்ஷ்மணர் காட்டில் இருக்கார், அயோத்தியா பிரஜைகள் யாரும் கூட இல்லை, தசரதரும் கூட இல்லை, பரதரும் இல்லை, சத்ருக்னனும் யாருமே இல்லை, யாருமே தெரியலன்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த ஒரு இது இல்லை. நம்ம அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கோம், அதை வந்து இன்னி பெசராம நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி வந்து 14 வருஷம் காட்டிலே தான் இருந்திருக்கார், நாட்டுக்கு போகவே இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு பித்ருவாக்கிய பரிபாலனம். நீங்கள் சொல்கிறச்சே அந்த லக்ஷ்மணன் வந்து உள்ளே போர்ச்சே, அதே மாதிரி கிஷ்கிந்தாக்குள்ளே உள்ளே போர்ச்சே, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அதாவது வந்து யுத்தம் முடிஞ்சிடுத்து, லங்காவில் யாருமே இல்லை, லக்ஷ்மணனுக்கு வந்து லங்கா பார்த்துட்டு ஆசையாக போயிடுது. இங்கே நிறையா இருக்குண்ணா, கோல்டு இருக்குது, வைரங்கள் இருக்குது, நவரத்னம் பரிதமாக, சாப்பாடு லிமிட்லெஸ், எல்லாமே இருக்குது அண்ணா, பேசாமல் இங்கே தங்கிடலாமா அப்படின்னு கேட்டுட்டார். வெரி அண்டர்ஸ்டாண்டபிள் இல்லையா? ஆனால் ராமர் வந்து அப்பேற்பட்ட ஒரு மாத்ரு பக்தர், மாத்ரு பூமியோட பக்தர். அந்த கட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜனனி ஜன்மபூமிஷ்ச ஸ்வர்காத் அபிகரியசி, அம்மா இருக்கிற பூமி, பிறந்த பூமி ஸ்வர்க்கத்தை விட உயர்ந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். எனக்கு இன்னொரு டீட்டெயில் எனக்கு ஞாபகம் வந்தது. நம்மளாம் அந்த சாய்ராமா சாய் கிருஷ்ணா ட்ராமா போடுறச்சே, வனவாசமில் இருக்கிறச்சே பரதரும் கைகேயும் ராமர்கிட்ட வரா இல்லையா, அப்போது திரும்பி வாங்கோ அயோத்தியாவுக்கு, இவ ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். அப்போது என்ன நடக்கிறதுனா, பரதர் வந்து அம்மாவை திட்டார். அதனால கைகேயும் ஐஷன் வந்து நீ வந்து ராமர்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு, இது என்ன ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி திட்டி அவர் வந்து ராமர்கிட்ட வனவாசத்தும் போதே ராமர்கிட்ட வந்து மீட் பண்ண சொல்கிறா. அப்போ ராமர் என்ன சொல்கிறார், நீ கிட்ட வராத, அம்மாவை திட்டிட்டு நீ என்னை பார்க்க வரியாடா அப்படின்னு அந்த ஒரு மாத்திரு பக்தியோட பரதரை திட்டிட்டு கைகை காலில் போய் விழுந்துட்டு அதுக்கப்புறமா தான் பரதனை வந்து அவர் வந்து மீட் பண்ணுறதுக்கு ஸ்வீகாரம் பண்ணார். ஸோ எவ்வளோ பெரிய மாத்திரு பக்தர் ஸ்ரீராமர். அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, ஆர் மாம் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஜென்மபூமிக்கும் நம்ம அந்த மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு நான் கற்றுக்கேன். கரெக்ட். ஏன்னாக்கா இப்போ நம்ம பொதுவாக சொல்கிறச்சே வந்து நம்ம நாட்டை வந்து தாய்நாடு அப்படின்னு சொல்கிறோம், நம்மளுடைய மொழியை வந்து தாய்மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சுவாமி வந்து கூட சொல்கிறச்சே வந்து நமக்கு 5 மாதா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். தேசமாதா, தேகமாதா, பூமாதா, கோமாதா, வேதமாதா அப்படின்னு இந்த 5 அம்மாக்களும் தான் நம்மளை போஷிக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது இந்த 5 அம்மாக்கும் நம்ம காட்ட வேண்டிய மரியாதை, நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிராட்டிடியூட் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதே இன் கண்டினியூஷன் வித் இந்த ராமாயணா பேசுறச்சே சுவாமி வந்து இன்னொரு ரொம்ப அழகான ஒரு இன்சிடென்ட் சொல்கிறார். ராமா அண்ட் விமென் அப்படின்னு பேசுறச்சே
சுவாமி வந்து என்ன சொல்றேன்னா, ராமருடைய முதல் 12 ஆண்டுகள் அவர் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் விமென்னை வந்து எதிர்கொள்கிறார். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து விஸ்வாமித்திரரோட யாகம் காக்கிறதுக்காக வனத்துக்கு போகும்போது அங்கே தாட்டக்கியை பார்க்குறாரு. ஸோ அவளை வந்து சம்ஹாரம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா விஸ்வாமித்திரரோட மிथिलाக்கு நடந்து போகிற வழியில் அகல்யா சாப விமோச்சனம் பண்ணி அகல்யாவை வந்து ஹஸ்பண்டோட சேர்த்து வைக்கிறார். மூணாவதாக அவர் வந்து மிथिलाக்குள்ளே நுழைஞ்ச பிறகு மைத்திலியை பார்த்து ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். ஸோ இந்த சுவாமி எப்படி சொல்கிறார் அப்படின்னாக்கா, அந்த தாட்டக்கி அப்படிங்கிறது வந்து ரஜசிக் குணம், அதை வந்து அழிக்கிறார். அகல்யாங்கிறது வந்து தமசிக் குணம், அதை வந்து சரியான இடத்துல சேர்த்து வைக்கிறார். சாத்வீகமான சீத்தம்மாவை தானே ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். ஸோ அந்த சாத்வீகமான ஒரு குணம் இருந்தால் கடவுள் நம்மளோட வசப்படுவார் அப்படிங்கிறது வந்து இதுல இருந்து சுவாமி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அண்ட் இதே வந்து சுவாமி வந்து இன்னும் அழகா டீட்டெயில்டா ஒரு பெண்களுக்கான குணங்கள்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சீத்தம்மாவை பத்தி சுவாமி வந்து ரொம்ப உயர்வா சொல்லியிருக்கார். சீத்தம்மா மாதிரி ஒரு ஐடியல் விமன் ஆர் நோபல் விமன் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றார். குணங்களின் பொக்கிஷம் அப்படின்னாக்கா அது சீத்தம்மாவா. நம்மளே நிறைய படிச்சிருப்போம் இல்லையா, அவங்க வந்து எந்த அளவுக்கு பதிவிரதா தன்மையோட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்களுக்கு உண்டான அந்த அடக்கம், அன்பு, பண்பு, உபசரணை பண்றது, சேவை பண்றது, அண்ட் இது எல்லாத்தையும் விட பொறுமை. ஏன்னா பூமாதேவியோட அம்சம் தானே சீத்தம்மா, அந்த பொறுமை இதெல்லாம் கற்றுக்கணும்னு. ஸோ இதை வந்து சுவாமி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ராம ராவண யுத்தம் முடிஞ்சு சீத்தம்மாவை லங்கையிலேருந்து அயோத்தியாவுக்கு வரும்பொழுது சீத்தம்மா வந்து குனிஞ்ச தலையோட அயோத்தியாக்குள்ள நுழையிறாங்களாம். ஸோ அதுக்கு சுவாமி சொல்றாரு, சீத்தம்மா வந்து மகாலட்சுமி அம்சம். அண்ட் அவங்க வந்து அந்த அயோத்தியா தேசத்தோட ராணி, அந்த கர்வத்தோட தலை நிமிர்ந்து செருக்கோட நடந்து வரலையாம், ராமருடைய பின்னாடி தலையை குனிஞ்சு நடந்து வந்தாங்க. ஸோ இது என்னன்னாக்க ஒரு பெண் அதை பார்த்துட்டு அந்த ஊர்ல இருந்த மற்றவர்களாமும் தலை வணங்கி அவங்கள வரவேற்றாங்களாம். ஸோ இதுக்கு என்ன சுவாமி சொல்றாருனாக்கா, நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பார்த்துட்டு தான் நம்ம கிட்ட மற்றவங்க பழகிறதும் இருக்கும் அப்படின்னுட்டு. ஸோ இன்ஃபேக்ட் சுவாமி சொல்வார், அந்த சீத்தம்மா உள்ள நுழையச்சே வானரங்கள் எல்லாம் கூட நிறைய இருந்தா இல்லையா, அப்போ அந்த பட்டாபிஷேக டைம்ல அந்த வானரங்கள்லாம் கூட தலையை கீழே தொங்க போட்டுன்றது தான். ஸோ இதுக்கு சுவாமி என்ன சொல்வார்னாக்கா, ஸோ ஒரு விமனை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம ஒரு கெட்ட கண்ணோட ஒரு தப்பான நோக்கத்தோட அவங்கள பார்க்கக்கூடாது. ஒரு நம்ம வழியில ரோட்ல நடந்து போறோம் அப்படின்னா கூட யாரையாவது எதிர்கொள்றோம் அப்படின்னாக்கா நம்ம ஹம்பிளா தலையை தாழ்த்திட்டு போகணும் அப்படின்னுட்டு. ஸோ இது வந்து பர்டிகுலராக பார்த்தோம்னா நம்ம யூத் ஆர் யங் அடலசென்ட் அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ராமரும் சீத்தையும் நடந்து காமிச்சதா வந்து சுவாமி சொல்றாரு. இந்த மாதிரி நட்பு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் ராமாயணத்துல ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இருக்கலாம். ராமர் வந்து எப்படி குஹன் கிட்ட தன்னுடைய அனுகிரகத்தை பொழிஞ்சார், அந்த அன்பை பொழிஞ்சார், அந்த சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அவருடைய குலம் மதம் எந்த பேதமும் பார்க்காம அந்த நட்பு அப்படிங்கிறது வந்து ராமர் எப்படி த்ரூ அவுட் ராமாயணம் அது நம்ம பார்க்கலாம். சுக்ரீவராக இருக்கட்டும், அவருக்கு வந்து அவருக்காக வாலிகிட்ட சண்டை போட்டு அவரை வந்து அங்கே ராஜ்யத்தை அவர்கிட்ட கொடுத்து, அதே மாதிரி விபீஷணனாக இருக்கட்டும், ராவணனுடைய தம்பியாக இருந்தாலுமே ராமர்கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டார், நட்பை ஏற்றுட்டார், அவருக்கு என்ன முடியுமோ எல்லாம் நல்லதும் பண்ணி அங்கே அவருக்கும் பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சு. சரணாகதி தத்துவம் வந்து விபீஷணனோட கேரக்டர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சொல்லும் பொழுது இப்போ குஹன் அப்படிங்கிறது வந்து ஒரு வேடுவ குலத்தில் பிறந்தவர். ஆனால் ராமர் வந்து பரமாத்மாவோட ஸ்வரூபம். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா கூட குஹனோடு சேர்ந்து ஐவரானோம் அப்படின்னு குஹனையும் அவரோட தம்பியா ஏத்துக்கிறார். சுக்ரீவனோட நட்பு பாராட்டுறார். சரணாகதி பண்ணன விபீஷணனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறார். ஸோ அப்படி மாதிரி முன்னாடியே சுவாமி சொல்லிட்டார் இல்லையா, தர்மத்தின் உருவமே ராமன் தான் அப்படின்னு. வாலி பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையானா, எனக்கு பால்விகாஸ் டைம்லேருந்து ஒரு இன்னொரு கதை, சின்ன கதை ஞாபகம் இருக்குது. அதாவது வந்து வாலி மேலே அம்பு பட்டு அம்பால் பாதிச்சு போயிடுறாரு வாலி. அப்போது என்ன நடக்கிறதுனா, ராமர் வந்து பின்னாடியிலேருந்து வெளில வந்து வாலியை பார்க்குறாரு. அப்போ பார்க்கறச்சே வாலி ராமரை பார்த்து வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறார். ராமருக்கு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கார். வாலி கேட்குறார், ராமா
நீ பின்னாடியிலேருந்து இருந்து என் மேலே அம்பை வெட்டியே, அது நீ பண்ணது நியாயமா அப்படின்னு கேட்குறச்சே ராமர் என்ன சொல்கிறாருன்னா, நான் க்ஷத்ரிய வம்சத்தில் பிறந்தவன், ஹண்டிங்க்கு நிறையா கிங்ஸ்லாம் போயின்னு தான் இருக்கா, நானும் ஒரு க்ஷத்ரிய குலத்தில் பிறந்த ராஜா, அதனால நானும் உன்னை ஹண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த இது சொல்கிறார், பதில் சொல்கிறார். அப்புறம் அடுத்தது வந்து வாலி சொல்கிறார், சுக்ரீவர் ஒரு கவர்ட், நான் அவனை விட பலசாலியாக இருக்கேன், நான் ராவணனையே தோக்கடிச்சிருக்கேன், என்னோட வாளாலேயே நான் அவனை வந்து டாஸ் பண்ண முடியாது, அப்போ நீ என்ன அப்ரோச் பண்ணாமல் என் தம்பி அப்ரோச் பண்ணியிருக்கியே, அது மூடத்தனம் இல்லையா அப்படின்னு வாலி வந்து ராமர்கிட்ட கேட்குறாரு. அப்போ ராமர் என்ன சொல்கிறாருன்னா, சுக்ரீவருக்கும் எனக்கும் இருக்கிற சிச்சுவேஷன் சேம் அப்படிங்கிறார். எப்படி அந்த லெவலுக்கு ராமரால் யோசிக்க முடியறதுன்னு கூட நான் வந்து புரிஞ்சுட்டு இருக்கேன் இதுலேருந்து. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட சிச்சுவேஷனும் சுக்ரீவருடைய சிச்சுவேஷனும் சேம். எப்படின்னா, நான் வந்து ஏன் ராஜ்யத்தை விட்டுட்டு நான் வனத்தில் வாசம் செஞ்சுட்டு என்னுடைய ஒய்ஃபை நான் தேடின்னு இருக்கேன், அதே மாதிரி உன்ட்டேந்து பயந்துண்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் இங்கே காடு காடாக சுற்றின்னு இருக்கானே, என்னோட சிச்சுவேஷனும் அவனோட சிச்சுவேஷனும் ஒன்று தானே, அப்போ அந்த ஒற்றுமை இருக்கும் இல்லையா நம்மளுக்குள்ள அப்படின்னு அப்படி யோசிக்கிறார் ஸ்ரீராமன். ஏன்னா வாலி வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்னு நம்மளுக்கு தெரியுமே, அவர் ராவணனே தோக்கடிச்சிருக்கார், ராவணனை தான் ராமர் சண்டை போட நம்மளே சொல்றதுல என் பொசிஷன்ல நீ இருந்து பாரு, அப்பதான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். அது மாதிரி ராமர் அப்பவே ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபைனலா வாலி வந்து ஸ்ரீராமாட்ட கேட்குறாரு, நீ ஒரு மனுஷன் தானே, நான் ஒரு குரங்கு, நீ ஒரு மனுஷன், நான் ஒரு குரங்கு, நீ என்னை விட புத்திசாலியா இல்லையா, அப்போ நீ எப்படி என்னை கொல்லலான்னு கேட்குறாரு. அதுக்கு ஸ்ரீராமர் ஒரு பதில் கொடுக்குறாரு, நீ குரங்கா இருக்கலாம், ஆனால் நீ பேசுறது மனுஷன் மாதிரி, அதனால நான் உன்னை மனுஷனாக பார்க்குறேன் அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட் விடுறார். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கியூமெண்ட் ஃபிசிக்கல் லெவலில் ஆரம்பிச்சுது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன். அதாவது வந்து நீ என்னை பின்னாடியிலேருந்து இது பண்ண, அம்பை விட்டு என்னை சம்ஹாரம் பண்ண, அது நியாயமா, ஃபர்ஸ்ட் அந்த ஃபிசிக்கல் லெவல். செகண்ட் ஆன் த எமோஷ்னல் லெவல், ஏன்னா வந்து அவர் வந்து சுக்ரீவனுடைய சிச்சுவேஷனையும் அவரோட சிச்சுவேஷனையும் சமமாக பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் கொடுக்குறாரு. ஃபைனலி ஆன் அ மென்டல் லெவல், வேர் வாலியை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதமான ஒரு ஜீவனாக பார்க்காம ஒரு மனுஷனுக்கு சமமாக பார்க்குற அந்த மென்டாலிட்டியை வந்து ராமர் இங்கே கொண்டு வர்றார். அதனால ஃபிசிக்கல் லெவலில், மென்டல் லெவலில் அண்ட் எமோஷ்னல் லெவலில் 3 லெவல்லையும் தர்மம் பரிபாலனம் பண்ணார் இஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் திஸ். ஃபேண்டஸ்டிக். இப்போது நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி மனசில் இருக்கும், வாலியை வந்து ராமர் மறைஞ்சிருந்து தாக்கினாரே, அது நியாயமா தர்மமா அப்படின்னுட்டு. நம்மளுடைய லெவலுக்குலாம் அது புரியாது. சுவாமி இது மாதிரி கிளியராக ஒரு சின்ன கதை மூலமாக, ஏன்னா இந்த சின்ன கதை அப்படிங்கிறதே வந்து ஹையஸ்ட் ஃபிலாசபி இந்த சிம்பிளஸ்ட் லாங்குவேஜ் டு தி லோயஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவா. ஸோ இப்போ வெராண்டாவில் உட்காண்டிருக்கிற விஐபியாக இருக்கட்டும், குல்வந்தாலேயே எங்கேயோ பின்னாடி உட்காண்டிருக்கிற ஒரு சாதாரண குடியானவனாக இருக்கட்டும், அவனுக்கு கூட புரிகிற மாதிரி சொல்லணும்னா சுவாமி வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கதா அப்படிங்கிறத எடுத்து தான் சொல்வார். அஃப்கோர்ஸ் சுவாமி வந்து அவதாரம் பண்ணதே வந்து ஈக்குவாலிட்டிக்கு தான் அண்ட் தர்ம பரிபாலனத்துக்காக தான். எப்படி ராதர் தென் ஆன் அ வெரி ஃபிசிக்கல் லெவல், ஒரு மென்டல் லெவல்லையும் எமோஷ்னல் லெவல்லையும் அவர் எப்படி தர்மத்தை பரிபாலனம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த உதாரணம் வந்து இந்த வாலி சம்ஹாரம் தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஸோ இந்த டவுட் வந்து அந்த வாலி ஏன் ராமர் வதம் பண்ணினார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மாதிரி கிளியராக இருக்குது இப்போ சுவாமி சொன்னப்புறம். அதே மாதிரி சுவாமி வந்து ராமாவை பற்றி சொல்கிறச்சே, ராமர் மாதிரி ஒரு தலை சிறந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஆள் யாருமே கிடையாது அப்படிங்கிறார் சுவாமி. ஏன்னா இன்றைக்கி நம்ம கார்ப்பரேட் வேர்ல்டில் வந்து நிறைய பேர் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். ஸோ அது வந்து சுவாமி வந்து இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி பற்றி சொல்கிறச்சே, ராமருக்கு வந்து பட்டாபிஷேகமாக போகிறது, அயோத்தியாவில் இருக்கார். ஸோ இக்ஷ்வாக்கு குல தனமான அந்த கிரீடம் வந்து அவர் தலையில் ஏற போகிறது. மனு, பகீரதன் எல்லாம் தரிச்சுண்ட அந்த ஒரு கிரீடத்தை ராமரும் தரிச்சுக்க போகிறார். ஸோ அந்த பட்டாபிஷேகத்தை பார்க்கறதுக்காக எல்லா நாட்டு தேசர்களும் அரசர்களும் தேவர்களும் வானரங்களும், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காலேருந்து ராட்சச வம்சர்கள், இப்போ விபீஷணன் மனுஷன் ராட்சச இதுலேருந்து வந்ததால் விபீஷணன் அவனுடைய படைகள் எல்லாரும் அது மாதிரி குவிஞ்சு இருக்கலாம். ஸோ அப்போ வந்து
அந்த பட்டாபிஷேகம் ஆகிறதுக்கு அந்த அரண்மனைக்கு வாசல்ல ஒரு பெரிய ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்கான். சத்திய தர்மாபி யுக்தானாம் நாஸ்தி மிருத்யு பயம் அப்படின்னுட்டு. என்னன்னாக்கா சத்தியத்தையும் தர்மத்தையும் யாரு கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மிருத்யு பயமே இல்லை, ஜனன மரண சூழல்லேருந்தே அவள் விடுபட்டு போயிடலாம் அப்படிங்கிறது வாசல்ல ஒரு பெரிய, இப்பெல்லாம் சொல்ற மாதிரி என்ன ஒரு பேனர் வச்சிருந்தேன் அப்படின்னு. ஏன்னா இப்பெல்லாம் நமக்கு பேனர் வச்சுக்கிற மாதிரி இப்போ சுவாமி அந்த தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் ஒரு பேனர் வச்சிருந்தாரா சுவாமி. ஸோ அந்த அளவுக்கு அந்த வாக்கியம் நமக்கு எடுத்து காட்டுறது. அண்ட் சுவாமி பட்டாபிஷேகம் பண்ணின உடனே சுவாமி அந்த ஃபர்ஸ்ட் சம்பாஷன் கொடுக்கறச்சே என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னாக்க அதுக்கு முழு முதல் காரணம் ஹனுமன் தான். ஹனுமன் இல்லைன்னா இது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஹனுமனுக்கு தேங்க் பண்றாரா. அதுக்கப்புறமா சுவாமி ஜட்டாயுவுக்கு தேங்க்யூ பண்றாராம். ஏன்னாக்கா சீதமா ராவணன் கடத்திட்டு போகும்பொழுது ராவணனோட அந்த பறவை இனம் உள்ள அந்த ஜட்டாயு சண்டை போட்டு அது இறந்து போனது. அதனால ஜட்டாயுக்கு தேங்க் பண்றாராம். அதுக்கப்புறமா சுவாமி சுக்ரீவனுக்கு தேங்க் பண்றாராம். அதுக்கப்புறமா விபீஷணனுக்கு தேங்க் பண்றாராம். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு சுவாமி என்ன சொல்றாரா, இது எல்லாத்துக்கும் மேல எல்லா வானரங்களுக்கும் நான் தேங்க் பண்றேன் அப்படின்னாராம். ஏன்னா அந்த வானரங்களுக்கும் ராமருக்கும் சீதைக்கும் டைரக்டா எந்த கனெக்ஷனுமே கிடையாது. ஆனா அந்த வானரங்கள் எல்லாருமே சீதாவை ராமர் மீட்கிறதுக்காக உதவி பண்ணியிருக்கா. ஏன் பண்ணினா அப்படின்னாக்க சுக்ரீவன் தான் அந்த வானர்களுக்கு தலைவன். அந்த தலைவன் சொன்னதை கேட்டு இவ பண்ணியிருக்கா. ஸோ ஒரு லீடர் சொல்றதை நம்ம கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னாக்கா அந்த லீடர் எப்படிப்பட்டவனா இருக்கணும். ஸோ அந்த லீடர் ஷுட் ஆல்வேஸ் லீட் அஸ் an எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை பார்த்துட்டு அந்த குரங்குகளும் சேர்ந்து இவருக்காக சீத்தம்மாவை மீட்டு கொண்டு வர்றதுக்கு உதவி பண்ணினதா சொல்றாரு. ஸோ இதெல்லாம் பண்றச்சையே சுவாமி இன்னொரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமும் சொல்றாரு. இந்த ராமாயணத்தினுடைய ஒரு பெரிய ஒரு ஹாரம் அப்படின்னாக்கா அதுல நடுநாயகமா இருந்த அந்த ஜொலிக்கக்கூடிய ஒரு பெண்டன்ட் அப்படின்னா அது ஹனுமன் தான் அப்படின்னு சொல்லுவார் சுவாமி. ஸோ ஹனுமன் அத்தனை ஒரு சுவாமி மேல அப்படி ஒரு நம்பிக்கை, பக்தி, விஸ்வாசம், சேவா பாவம் இதெல்லாம் இருந்திருக்கு அவருக்கு. ஸோ அதனால சுவாமி என்ன சொல்றாரா, அந்த மாதிரி பட்டாபிஷேகமானவனே எல்லாருக்கும் நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாராம். அப்போ ஹனுமனுக்கு மாத்திரம் என்ன கிஃப்ட் கொடுக்கறதுனே தெரியலையா. ஏன்னா அவர் பண்ணின உபகாரம் அப்படிப்பட்ட ஒரு உபகாரம். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாததால சுவாமி என்ன பண்ணாரா, ஆலிங்கனம் பண்ணிட்டாரா ஹனுமனை. ஸோ அப்போ சொல்றாரா சுவாமி, உனக்கு நான் என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன்னா, நீ எப்பெல்லாம் என்ன நினைக்கிறியோ அப்போ நான் உனக்கு முன்னாடி பிரசன்னமாவேன். ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, எங்கெல்லாம் ராமனுடைய கீர்த்தனை பாடுறதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பார் அப்படின்ட்டு, எத்திர ரகுநாத கீர்த்தனம். ஸோ அந்த மாதிரி ஹனுமனுக்கு அத்தனை ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு சுவாமி. அதாவது ராமாயணத்தை பற்றி நம்ம பேசும்பொழுது ஹனுமானை பற்றி பேசலைன்னா அது முழுமையே ஆகாது. அவர் ஒரு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ராம பக்தர், ராமதூதர், ராமதாசர். இன்ஃபேக்ட் யாருன்னு கேட்டாலே தாசோகம் கோசலேந்திரஸ்ய இன்ட்ரோடக்ஷனே ரொம்ப ஹம்பிளா பண்ணிக்கிறாரு. ஆனா நவ வியாக்கரண பண்டிதரா இருந்தும் தாசோகம் கோசலேந்திரஸ்ய அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஹனுமனுடைய விசேஷம். இதுல ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அதாவது ஹனுமான் லங்கைக்கு போகும்போது ராமநாமம் கேட்கறதான் அவருக்கு. எங்கேருந்து யார் இது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்பொழுது விபீஷணன் ராமநாமாவை சொல்லிட்டு இருக்கார். ஹனுமானை பார்த்த உடனே விபீஷணன் சொல்றாராம், நீங்க இந்த கொஞ்ச காலத்திலேயே ராமநாமம் மட்டும் இல்லை, சொல்றது மட்டும் இல்லை, ராமநாம ஜபம் மட்டும் இல்லை, இந்த கொஞ்ச காலத்திலேயே உங்களுக்கு ஸ்ரீராமருடைய மிஷன்ல ஒரு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான பாக்கியம்லாம் கிடைச்சிருக்கு, எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாராம். அதுக்கு ஹனுமான் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதா சுவாமி சொல்றார். அதாவது ராமருடைய மிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கிறது முக்கியம் இல்லப்பா, ராமநாமம் வெறும் ராமநாம ஜபம் பண்றதும் சிரேஷ்டம் இல்லை, ராமநாம ஜபத்தோட சேவா பண்ணணும், அந்த சேவா மனப்பான்மை இருக்கணும். சேவா காரியத்துல ஈடுபட்டியான்னு கேட்கிறார். ராம காரியத்துல ஈடுபட்டியா அப்படின்னு கேட்கிறார். ஸோ இது நம்ம எல்லாத்துக்கும் வெரி வெரி ரெலவெண்ட் மெசேஜா சுவாமி இதை எடுத்து சொல்றார் டிஸ்கோர்ஸ்ல. ஆமா. ஸோ இப்போ நம்ம நாம சொல்றது முக்கியம்தான் இல்லைங்களேன்னா,
இப்போ நம்ம கலியுகத்தில் பெரிய சாதனையே வந்து நாம சங்கீர்த்தனம் தான் அப்படின்னு சொல்கிறோம். ஆனாலும் சுவாமி என்ன சொல்கிறாருனாக்கா, நாமாவோடு சேர்ந்து சேவையும் வேணும் அப்படிங்கிறார். சேவை வந்து ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரியுது. அது நம்ம என்ன வேணா இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு பஜன் பாடுறோம், அந்த பஜனே ஒரு சேவை தான் அப்படிங்கிறார் சுவாமி. ஏன்னாக்கா நம்ம இன்னைக்கு பஜன் பாடுறோம், ஒரு 50 பேர் 100 பேர் பின்னாடி உட்காந்து ஃபாலோ பண்ணுறா அப்படின்னாக்கா, அவளை வந்து அந்த கூட ஃபாலோ பண்ணுறவங்களையும் சுவாமியோட சரணத்தில் கொண்டு அவங்களுடைய மனசு ஐக்கியமாகறதுக்கு நம்ம ஒரு உதவி பண்ணுறோம். அப்படிங்கிறதால பஜன் பாடுறது கூட ஒரு சேவை தான் அப்படிங்கிறார். ஸோ எனக்கு நல்ல பஜன் பாட முடியாதா, நம்ம வேறு ஏதான சேவை பண்ணலாம். இப்போ ஒரு வாரமும் சமிதி நடக்கிறது, சமிதியில் போய் ஆல்டர் டெக்கரேஷன் பண்ணால் அது ஒரு சேவை தான். பஜன் பாடுறது ஒரு சேவா. நம்ம ஆர்கனைசேஷனில் சேவைக்கு பஞ்சமாக என்ன சொல்லு, பேரே வந்து சத்யசாய் சேவா ஆர்கனைசேஷன் தான். நம்மளோட வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா கூட சுவாமி வந்து அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காரு, சேவா ஆர்கனைசேஷன் தான். அண்ட் அதுலேயும் பார்த்தோம்னாக்கா நம்ம பண்ணக்கூடிய ஒரு சேவையிலையும் அடிப்படை ஆர் அந்த பேசிக்குங்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் சுவாமி வந்து சேவா ஆர்கனைசேஷன் வச்சுருந்தா கூட நம்மளுடைய பேஸ் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறத மறக்கக்கூடாது அப்படின்னுட்டு. நீங்கள் இந்த ஹனுமன் பற்றி சொல்கிறச்சே நம்ம ஹில்வியூ ஸ்டேடியமில் பார்த்துருப்போம், நிறைய அவதாரங்களுடைய சிலைகள் சுவாமி வச்சுருப்பார். ஆனால் எல்லாருக்கும் மேலே வந்து ஹனுமனை தான் வச்சுருப்பார். ஏன் அப்படின்னாக்கா அவருடைய சேவை அந்த மாதிரி. அது சுவாமியை சொல்லவும் சொல்லுவார், எல்லாருக்கும் அது அந்த ஹனுமனை பார்க்கும் பொழுது அந்த சேவா பாவம் ஞாபகம் வரணும் அப்படின்னுட்டு. அண்டு இன்னொன்றும் எப்படின்னாக்கா, சேவை பண்ணுறவங்களை எந்த அளவுக்கு உயர்த்தி வைக்கிறாரு சுவாமி அப்படிங்கிறது அதுலேயும் நமக்கு புரியுறது. அண்ட் இந்த ராமாயணம் நடந்தது வந்து திரேதா யுகத்தில். அந்த யுகத்தில் ஹனுமன் வந்து ராமனுக்கு சேவை பண்ணினதை நினைவு வச்சுண்டு கலியுகத்தில் சாய்ராமனாக இருக்கும் பொழுது கூட அந்த ஹனுமனுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கார் சுவாமி. ஸோ அந்த சேவை அண்ட் நாமா இது ரெண்டுத்துக்குமே எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இதுல இருந்து தெரியறது. ஆக்சுவலி எனக்கு இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஒரு டிஸ்கோர்ஸில் சுவாமி சொல்லிட்டு இருந்தார். அதாவது ராம ராவண யுத்த சமயம்ல என்ன ஆகுறதுன்னா, ஹனுமான் வந்து சீதை கிட்ட போய் ராமர் வந்துட்டு இருக்கார், அந்த மெசேஜை வந்து அவர் தெரிவிக்கணும் இல்லையா. ராமர் கேட்குறாரா ஹனுமான்கிட்ட, லங்கா எப்படி இருக்கும்னு தெரியுமா? அவர் வந்து தெரியாதுங்கிறார், நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் போயின்னு இருக்கேன் அப்படின்னு. சரி, அந்த சீதை லங்கையில் எங்கே இருக்கா அதுவும் தெரியுமானா தெரியாது. சீதை எப்படி இருப்பா அப்படின்னு தெரியுமா? அதுவும் தெரியும். சரி, அப்போ நீ எந்த தைரியத்தில் போகிறேன்னு கேட்குறாரு. நீ இருக்கிற தைரியத்தில் தான் நான் போகிறேன் அப்படிங்கிறார். ஸோ அவருக்கு வந்து சுவாமின்ற அந்த ஒரு ஆதாரத்தை வச்சுட்டு அவர் காரியத்தில் ஈடுபாடு வந்து அந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா கண்டிப்பாக அது ஹனுமானுடைய. ஸோ நம்ம சுவாமியோடைய இன்சிடென்ட்ஸ்லேயே யூ நோ அபவுட் சுவாமி புருஷோத்தமானந்தா. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மடத்தில் என்ன ஒரு இது அதிசயம்னா, எத்தனையோ பேர் மந்திரோபதேசம் வாங்கிறதுக்கு போகிறா, ஆனால் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து எல்லாருக்கும் ராமநாமம் வந்து உபதேசம் பண்ணுவார். அப்படி உபதேசம் வாங்கின்றவர் தான் நம்மளுடைய சுவாமி புருஷோத்தமானந்தர். வசிஷ்ட குஹா, அதாவது வந்து வசிஷ்டர் வந்து எங்கே உட்காந்து தியானம் பண்ணாரோ அதே இடத்துல உட்காந்து ராமநாமத்தை ஜபிச்சு தியானம் பண்ணிட்டு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, நம்ம சுவாமியே அவருக்கு வந்து பிரத்யக்ஷம் கொடுத்து ஜோதிர் பத்மநாபா அப்படிங்கிற அந்த ஜோதி ஸ்வரூபனான பகவானுடைய காட்சி கொடுத்து அவர் என்ன பண்ணுறார், சுவாமி வந்து ஒரு மெட்டீரியலைஸ், ஒரு கிறிஸ்டல் ஜபமாலா மெட்டீரியலைஸ் பண்ணி கொடுத்து இதில் வந்து உன்னுடைய சாதனை பண்ணு அப்படின்னு சொல்லி அவரோட தியாகராஜ கீர்த்தனைகள்லாம் பாடி ராமன் ஒரு ரேர் கிருதி பாடி சொல்லி கேட்பார். இவங்களுக்குலாம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு, சுவாமி பாடியிருப்பார். ஸோ அப்படி ஒரு அதாவது வந்து அதுதான் த பாயிண்ட் இஸ், சபரி வந்து அந்த குரு வாக்கியமை பரிபாலனம் பண்ணிட்டு ராமருக்காக அத்தனை நாள் வெயிட் பண்ணியிருக்கான். குஹனும் வந்து ஒரு ஹண்டர் குலத்தில் பிறந்து வந்து ராமருக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காரு, யார் பரமாத்மாவுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த சேத்துவை கட்டுறச்சு 2 ஸ்குரில், அது வந்து ஒரு சின்ன கல் எடுத்துன்னு வந்து கொடுத்ததும் வந்து ராமர் ஏற்றுன்னு இருக்கார். அதே மாதிரி நம்ம சுவாமி தான், அவர் சொல்கிறார் இல்லையா, நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறச்சே மற்றவா வந்து ஒன்றை மாதிரி த சேம் பரமாத்மா இன்சைட் எவ்ரி ஒன். அதை வந்து திரேதா யுகத்துலேயும் நிரூபிச்சார், துவாபர யுகத்துலேயும் நிரூபிச்சார், இப்போ கலியுகத்தில் நிரூபிக்கிறதுக்காக தான் சுவாமி வந்திருக்காரு. இப்போ நீங்கள் இந்த ராமநாமா பற்றிலாம் சொல்கிறச்சே சுவாமி வந்து ரொம்ப அழகாக சொல்வார். ராமநாமத்துக்கு வந்து ஒரு ட்ரிபிள் பவர் இருக்குது அப்படிம்பார். ஆக்சுவலாக நம்மளுடைய பிறப்புக்கு காரணமே வந்து சுவாமி என்ன சொல்லுவார்னா, பாப்பமும் தாப்பமும் அஜ்ஞானமும், இந்த 3 தான் நம்ம வந்து பிறக்கிறோம் அப்படின்னுட்டு. ஸோ அந்த ராமநாமத்துக்குடைய மகிமையை சொல்லும் பொழுது சுவாமி என்ன சொல்லுவார்னா, அந்த ராமநாமா அப்படிங்கிறது வந்து 3 ரா ஆ மா
அப்படின்னு பிரிக்கலாம் அப்படிம்பாரு. ரா அப்படிங்கிறது வந்து அக்னி, ஆங்கிறது வந்து மூன், மாங்கிறது வந்து சன். ஸோ இது சுவாமி எப்படி குறிக்கிறார் அப்படின்னாக்கா, ரா அப்படின்னாக்கா அக்னிங்கிறது வந்து என்ன, எல்லாத்தையும் பொசுக்கிடும். ஸோ நம்மளுடைய பாப்பத்தை எல்லாம் பொசுக்கக்கூடியது. அப்படிங்கிறது வந்து மூன் அப்படிங்கிறது. மூன் வந்து எப்படி வந்து மனசுக்கு ஒரு மனசோட ரிலேட்டடானது தானே மூன். அது வந்து நமக்கு ஒரு கூல் கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதால அதுக்கு சொல்கிறார். அண்ட் மா அப்படிங்கிறது வந்து சன். ஸோ அது வந்து என்னென்னா அஜ்ஞானம் அப்படிங்கிற இருளை அழிக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறது. ஸோ அதனால் சுவாமி இன்னொன்று கூட ரொம்ப அழகாக சொல்வார். ராமநாமத்துக்கு ஒரு முக்கியம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ராமநாமா சாண்ட் பண்ணும்பொழுது ரா அப்படின்னு வாயை திறக்கறச்சே நமக்குள்ளே இருக்கிற பாவங்கள் எல்லாம் வெளியில் ஓடிடுறதான். எம் அப்படின்னு வாயை மூடிக்கிறதே அந்த பாவங்கள் திருப்பி எதுவும் உள்ள நுழைய முடியாதபடி நோ என்ட்ரி போர்டு போட்டுடுறோம். பாட்டு கூட இருக்கும், ராம ராம ராமனரே ராட்சச குணமுலு பொம்மனரே, அந்த சாய் 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 நிறைய பஜன்ல இருக்கு. ஸோ அது மாதிரி அந்த ராம நாமத்துக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணும்பொழுதே நம்ம என்ன சொல்றோம், சாய்ராம் அப்படின்னு தானே சொல்றோம். இந்த சாய்ராம் அப்படின்னாக்க வித்யுத்குள்ளேயும் கண்ணனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படிங்கிற மாதிரி தானே அர்த்தமா இருது. ஸோ நம்ம ஒருத்தர் பார்த்து குட் மார்னிங் ஹாய் ஹலோ சொல்லாம சாய்ராம் சொல்லணும் அப்படிங்கிறது கூட நமக்கு சுவாமி தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி நிறைய ஆத்தியாத்மிகமான விஷயங்கள்லாம் கற்றுக்கிறோம், கேட்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இதில் எத்தனை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், எத்தனை ஆச்சரணத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான். இதுதான் சுவாமி வந்து ராமரையும் ராவணனையும் கம்பேர் பண்ணி இது சொல்லுவார். அதாவது ராவணனுடைய 10 தலைகளும் வந்து 4 வேதங்கள் ஷடங்கங்கள் எல்லாத்தையும் அவ்வளோ கற்றவர். 64 கலையும் தெரியும் ராவணனுக்கு. ஆனால் அதில் கிஞ்சித்து கூட அவர் ஆச்சரணத்தில் கொண்டு வர முடியல. 32 கலைகள் ஸ்ரீராமருக்கு தெரியும். ஆனால் அது முழுசாக அவர் வந்து ஆச்சரணத்தில் அதை கொண்டு வந்தார். அதனால வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் டு பி அ குட் பர்சன், நாட் அ கிரேட் பர்சன் அப்படின்னு வந்து சுவாமி கற்றுனதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பிஃபோர் யூ ப்ரீச் அண்ட் ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். ஸோ இப்போ நம்ம இத்தனை நாழி இந்த பேசின டிஸ்கஷன்லேருந்து என்ன புரிய வருது அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஸ்ரீராம நவமி கொண்டாடுறோம், ராமருடைய பிறந்தநாளை. கோகுலாஷ்டமி கிருஷ்ணருடைய பிறந்தநாள் கொண்டாடுறோம், நம்ம சுவாமியோட பிறந்தநாளும் கொண்டாடுறோம். ஸோ இந்த அவதாரங்களுடைய பிறந்தநாள் நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா, சுவாமி என்ன சொல்லுவாருனாக்கா, வெறும்னா அந்த ஃபோட்டோக்கு மாலையை போட்டு பூஜை பண்ணுறது மாத்திரம் கிடையாது. அந்த புருஷர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன, அவங்களுடைய டீச்சிங்ஸ் என்ன, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை ஸ்மரிக்கணும். அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான செலிப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் நம்ம ஆரம்பிக்கிறதே நீங்கள் 2 பேரும் ஒரு சாங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அது வந்து சீதாராம கல்யாணத்துக்காக அப்படின்னு சொன்னீங்க. கல்யாணத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா கல்யாண சாப்பாடு இல்லையா? எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுவோம் கல்யாண சாப்பாடுக்கு. ஸோ அந்த கல்யாண சாப்பாடுக்கு கூட ஒரு சின்ன ஒரு செவிவழி செய்தி பெரியவங்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ராமருக்கும் ஹனுமனுக்கும் வந்து காட்டில் தான் வந்து அவங்களோட ஸ்நேகம் ஏற்படுது, அறிமுகம் ஏற்படுது. அவங்க 2 பேரும் அங்கே தான் பழகுறாங்க. ஸோ ராமருக்கு வந்து ஹனுமன் நிறைய உதவி பண்ணுறார், சீதாமாவை கூட்டின்னு வரத்துக்குலாம் ஹெல்ப் பண்ணுறாரு. போது ஒரு கிஃப்ட் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம், ராமர் வந்து ஹனுமனுக்கு ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ராமர் வந்து ஹனுமனுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாராம். ஸோ அவர் என்ன பண்ணாராம், காட்டில் இருந்ததால் தலைவாழை இலை இப்படி பரிமாறினாராம். போட்டுட்டு ராமன் இந்த பக்கம் உட்காண்டாராம், ஹனுமனை அந்த பக்கம் உட்கார சொன்னாராம். ஸோ ஹனுமன் வந்து வானர ஜாதி இல்லையா? ஸோ வானரர்கள் என்ன சாப்பிடும், காய்கறி, கிழங்கு, கனிகள் இதெல்லாம் தானே சாப்பிடும், பழம் அதெல்லாம் சாப்பிடும் இல்லையா? ஸோ அதனால் அதெல்லாம் மேல் பக்கத்தில் வச்சாராம். ராமர் வந்து பரமாத்மா ஆனால் மனுஷ ரூபத்தில் இருக்கார் அப்படிங்கிறதால மனிதர்கள் சாப்பிடக்கூடிய சாதம் இந்த பக்கம் வச்சாராம். ஸோ அதனால் இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தலைவாழை இலை போட்டு சாப்பிடும் பொழுது மேலே வந்து காய்கறிகள், அவியல், ஸ்வீட் பச்சடி, ஃப்ரூட் பச்சடி அதெல்லாம் மேலே, மனிதர்கள் சாப்பிடக்கூடிய சாம்பார், ரசம், குழம்பு, சாதம் அதெல்லாம் இந்த பக்கம் வருதா. ஸோ இன்றைக்கி கூட நம்ம சாப்பிடும் பொழுது அந்த ராமாயணத்தில் நடந்ததாக கேள்விப்படக்கூடிய இந்த ஒரு செய்தியை கூட ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ராமாயணத்தில் நடந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் ஆர் ஒவ்வொரு கேரக்டர் பின்னாடியும் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு ஸ்டேஜுக்குமே நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு
பால்ய பருவத்தில் இருந்த பொழுது ராமர் நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி அந்யோன்யமாக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கற்றுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு யவ்வன பருவத்தில் இருக்கும் பொழுது எப்படி ஒரு டிசிப்ளின்டோடு இருக்கணும், பெண்கள் எப்படி ஏறெடுத்து பார்க்கக்கூடாது, அவங்களை எப்படி மரியாதையோடு பார்க்கணும், மரியாதையோடு நடத்தணும் அப்படிங்கிறத அங்கே நம்ம கற்றுக்கணும். மாத்ரு பாஷா, மாத்ரு பக்தி, மாத்ரு தேசபக்தி அதெல்லாம் தெரிஞ்சுட்டோம். அதே மாதிரி பித்ருவாக்கிய பரிபாலனம் நீங்கள் சொன்னதுலேருந்து தெரிஞ்சுட்டோம். அப்படின்னாக்கா நம்ம என்றைக்குமே அம்மா அப்பா சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கணும் அப்படிங்கிறது அதில் தெரிஞ்சுட்டோம். ஸோ ராமர் ஒரு ஐடியல் பிரதர், ஐடியல் சிட்டிசன், ஐடியல் ஹஸ்பண்ட், ஐடியல் சன், ஐடியல் பிரதர்ஸ் அண்ட் ஐடியல் லீடர், ஐடியல் கிங், ஐடியல் ஃப்ரெண்டு அப்படின்னு எல்லா விதமான நம்ம இருக்கிற உறவுகளுக்கு சுவாமியை ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சுவாமி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு அவதாரங்களுடைய பிறந்தநாளும் நம்ம கொண்டாடும் பொழுது அவங்களுடைய டீச்சிங்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்களுடைய குணநலன்களை போற்றி அவங்கள வணங்குறது தான் உண்மையான செலிப்ரேஷன்ஸாக இருக்கணும். அதை நினச்சி சுவாமியோட தேனினும் இனிமையான குரலில் ஒரு ராம பஜனை கேட்டு நம்ம இந்த சத் சங்கத்தை நிறைவு செய்வோம். சாய்ராம். சாய்ராம். ராமா கோதண்ட ராம ராம பட்டாபி ராம ராம கல்யாண ராம ராகவா ராம ராம கல்யாண ராம ராகவா నీ పాటే పాట రామా నీ పాటే పాట రామా నీ పాటే రామా నీకెవరు చూడు రామా శ్రీకంఠ చూడు రామా నీవు నీవాడు రామా నాతో మాట్లాడు రామా నేను నీవాడు రామా నాతో మాట్లాడు రామా నేను నీవాడు రామా నాతో మాట్లాడు రామా నామమే మేలు రామా చింతనే చాలు రామా నామమే మేలు రామా చింతనే చాలు రామా నామమే మేలు రామా చింతనే చాలు నీ నామమే మేలు నీ చింతనే చాలు రామ నామమే మేలు రామ చింతనే చాలు నీ నామమే మేలు నీ చింతనే చాలు రామనామమే మేలు రామ చింతనే చాలు రామనామమే మేలు రామ చింతనే చాలు రామా నేను నీవాడు రామా నాతో మాట్లాడు రామా నేను నీవాడు రామా నాతో